இது 26ஆம் திகதி நாளை நண்பகலுக்கு பின்னர் அல்லது இரவு ஒரு மிதமான வலுக்கொண்ட புயலாக உருமாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை மறுதினமும் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே சமயம் இன்று முதல் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய பிராந்தியங்களுக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரமாக ஒரு புயல் நகருகின்ற சந்தர்ப்பமாகவே நான் இதை கருதுகின்றேன். இந்த புயல் நகருகின்ற பொழுது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியாவின் சில பகுதிகள் வரை இந்த உள்வலயத்துக்குள் காணப்படுகின்றன. கனமழை காரணமாக நிலம் நிரம்பு நிலை எட்டியிருக்கின்றது. ஆகவே கிடைக்கின்ற ஒவ்வொரு மில்லிலிட்டர் மழை வீழ்ச்சியும் இந்த பிரதேசங்களிலுடைய தரை மேற்பரப்பில் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே மக்கள் இதனை ஒரு சாதாரணமான அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளாமல் கடலிலிருந்து அதிகளவான ஈரப்பதனை இந்த புயல் உள்ளெடுத்துக் கொள்ளும் என்பதன் காரணமாக மன்னாரிலும் மிக மோசமான மழை வீழ்ச்சி அல்லது இரவு பொழுதுகளில் இந்த புயல் கரையை அண்மிக்கின்ற பொழுது இந்த கடல் நீர் உட்புவதற்கான, அதாவது புயலின் காரணமாக மிக உயரமான அலைகளின் விளைவாக கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உட்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதன் காரணமாக சில பிரதேசங்களில் வெள்ள நீர் உட்புவதை தவிர்க்க முடியாது. சில பிரதேசங்களில் மிக வேகமான காற்று வீசியையும் தவிர்க்க முடியாது. ஆனால் அவற்றில் எல்லாம் எவ்வாறு பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்னெச்சரிக்கைகளை மக்கள் பின்பற்றி நடப்பார்களே. ஆனால் V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். வடக்கு கிழக்கில் தற்போது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தமானது சில வேளைகளில் புயலாக மாறலாம் என்கின்ற கருத்து உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக இன்று அல்லது நாளை அந்த சம்பவம் இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றது. அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதனுடைய அனர்த்தத்தினுடைய தன்மை எப்படி இருக்க போகின்றது? கடந்த 23ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுக்கம் நேற்று இரவு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கின்றது. இது 26ஆம் திகதி நாளை நண்பகலுக்கு பின்னர் அல்லது இரவு ஒரு மிதமான வலுக்கொண்ட புயலாக உருமாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரு புயலாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறுவதற்குரிய மையப்பகுதியினுடைய அமுக்க நிலைமைகள், அதனை சுற்றி இருக்கக்கூடிய காற்றினுடைய சுழற்சி போன்ற காணப்படுவதன் காரணமாக இது நாளை பிற்பகல் ஒரு வலு குறைந்த புயலாக உருமாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயலை பொறுத்தவரையில் இருக்கின்ற மாதிரிகளில் ஒரு சில மாதிரிகள் மாத்திரமே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என குறிப்பிடுகின்றன. ஆனால் பெரும்பாலான மாதிரிகளை பொறுத்தவரையில் இது ஒரு மிதமான வலு கொண்ட புயலாகவே கரையை கடக்கும் என காட்டுகின்றன. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளிலும் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாகவே மிக கனமழை பதிவாகி வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் நாளை மறுதினமும் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே சமயம் இன்று முதல் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய பிராந்தியங்களுக்கும் மழை தொடங்கி இருக்கின்றது. ஆனால் சில பிரதேசங்களை பொறுத்தவரையும் இன்று ஒரு மிதமான மழை நிலவும். ஆனாலும் சில பிரதேசங்களில் அவ்வப்பொழுது கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. பொதுவாக அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பினுடைய தெற்கு பகுதிகளிலும் குறைந்த அளவிலான காற்று வேக அவதானிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோர பகுதிகள் பலவற்றிற்கும் சற்று வேகமான காற்று வீசல் காணப்படும். அதேவேளை நாளை பிற்பகல் முதல் நாளை மறுதினம் 28ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய கரையோர பகுதியில் காற்றுடைய வேகம் கூடுதலாக இருக்கின்ற அதே வேளை பல இடங்களில் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரு புயலுக்கு முந்தைய நிலையில் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இது ஒரு புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
நீங்கள் குறிப்பிட்டது போன்று குறிப்பாக புயல் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு மிக அருகாமையில் நகர்கின்ற சூழ்நிலையில் கடந்த காலங்களிலும் அவை ஒரு இலேசான புயலாக மாறும் என்று கூறப்பட்ட போது சில அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த புயலினுடைய தாக்கம் வடக்கு கிழக்கில் எந்த பகுதிகளில் அதிக அளவு அதனுடைய வீரியம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மாதிரிகளின் அடிப்படையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய அனைத்து பிரதேசங்களுமே மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும். பொதுவாக வங்காள விரிகுடாவில் உருவாகின்ற புயல்கள் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வது வழக்கம். அவ்வாறு நகர்கின்ற சந்தர்ப்பங்களில் கடந்த காலங்களில் கடந்த ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே புயல் இலங்கைக்கு அருகாக அல்லது இலங்கையை தாக்கி இருக்கின்றது. 1972ஆம் ஆண்டு, 1978ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டுகளை தவிர அதன் பின்னர் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரமாக ஒரு புயல் நகருகின்ற சந்தர்ப்பமாகவே நான் இதை கருதுகின்றேன். ஆகவே இந்த புயலினுடைய செல்வாக்கிற்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய அனைத்து பகுதிகளும் வருகின்ற அதே வேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தாண்டி வடமத்திய மாகாணம் மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் போன்ற பிரதேசங்களுக்கும் கனமழைக்கும் மிக வேகமான காற்றுக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக தென்கிழக்கு பகுதிகளில் இருந்து அதாவது தென் மாகாணத்தினுடைய அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய அத்தனை கடற்கரையோர பகுதிகளிலும் கடற்பகுதிகள் மிக கொந்தளிப்பாக காணப்படுகின்ற அதே வேளை கடற்கரையோரங்களில் மிக வேகமான காற்று வீசுதலும் மிக கனமழையும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக பல பிரதேசங்களிலும் மழை கிடைத்து வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இன்றைய தினம் மிக கனமழை பதிவாகியிருக்கின்ற அதே போல திருகோணமலையின் சில பகுதிகளிலும் மட்டக்களப்பினுடைய சில பகுதிகளிலும் அம்பாறையினுடைய அனைத்து பகுதிகளிலுமே மிக கூடுதலான அளவு மழை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்று பிற்பகல் 2 மணி வரையான நிலவரத்தை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 25,000 குடும்பங்கள் இந்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பில் 1,500 குடும்பங்களும் திருகோணமலையில் 600 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை முல்லைத்தீவு பரந்தன் வீதியினுடைய வட்டுவாகல் பாலத்தில் வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கின்றது. அதே சமயம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய சில தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள அனர்த்தங்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. பொதுவாக இந்த தாளமுக்கம் அல்லது இந்த புயல் நாளை மறுதினம் மாற இருக்கின்ற இந்த புயல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரமாகவே நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு புயலினுடைய 3 பகுதிகள் காணப்படும். பொதுவாக அதனுடைய மைய பகுதி கண் என்று அழைக்கப்படும். அதனைக்கு சுற்றி இருக்கின்ற அடுத்த வலயம் உள் வலயம் என்ற பெயரில் அழைக்கப்படும் அல்லது உள் வலயம் என்ற பெயரில் அழைக்கப்படும். அதற்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பது வெளி வலயமாக காணப்படும். பொதுவாக ஒரு புயலின் அதிகூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக அதனுடைய உள்வலய பகுதிகளே காணப்படும். இந்த புயல் நகருகின்ற பொழுது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியாவின் சில பகுதிகள் வரை இந்த உள்வலயத்துகள் காணப்படுகின்றன. அதேவேளை மன்னாரில் இருந்து அதாவது அரபிக்கடலில் இருந்து அதிகளவான ஈரப்பதனை இந்த புயல் உள்ளெடுத்துக் கொள்ளும் என்பதன் காரணமாக மன்னாரிலும் மிக மோசமான மழைவீழ்ச்சி அல்லது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மழைவீழ்ச்சி பதிவாவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு பிரதேசத்தில் உள்வலயம் நுழையும் பொழுது ஏற்படுகின்ற பாதிப்பை விட அந்த உள்வலயம் அந்த பகுதியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மக்கள் ஒரு இடத்தில் புயல் வெளியேறுகின்ற சந்தர்ப்பங்களை தான் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரதேசத்தினுடைய புயலினுடைய உள்வலயம் அந்த பிரதேசத்தை விட்டு நீங்குகின்ற பொழுது மிக கனமழையை கொடுத்துவிட்டு அதே சமயம் மிக வேகமான காற்றையும் கொடுத்துவிட்டு தான் செல்லும். ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் இன்று அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலைக்கும் நாளை முதல் 29ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய பல பகுதிகளுக்குமே மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சியும் மிக வேகமான காற்று வீசுகைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக 200 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சிகள் அம்பாறை மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலும் பதிவாகி இருக்கின்றது. சில பிரதேசங்களில் இருக்கின்ற முகத்துவாரங்களினை செயற்கையாக வெட்டி நீரை கடத்துகின்ற செயற்பாடுகளை அம்பாறை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுவதை காண முடிகிறது. குறிப்பாக சாய்ந்தமருது, சம்மாந்துறை போன்ற பிரதேசங்களில் எல்லாம் இத்தகைய முகத்துவாரங்களை வெட்டி வெள்ளை நீரை வெளியேற்றுகின்ற நிலைமைகள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இது இன்று இரவு மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து அம்பாறைக்கு அண்மிக்கின்ற பொழுது இன்னமும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் மிக கூடுதலான மழை கிடைக்கும். நாளை பிற்பகல் அளவில் இது அம்பாறையில் இருந்து வடக்கு நோக்கி நகர இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் வடக்கு மாகாணங்களில் அனைத்து பகுதிகளிலுமே மழை மற்றும் மிக வேகமான காற்றினுடைய பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். நான் என்னுடைய முகநூல் தளங்களில் குறிப்பிட்டவாறு ஏற்கனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய பல பகுதிகளில் கிடைத்த கனமழை காரணமாக
நிலம் நிரம்பு நிலை எட்டியிருக்கின்றது. ஆகவே கிடைக்கின்ற ஒவ்வொரு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் அல்லது ஒரு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் இந்த பிரதேசங்களிலுடைய தரை மேற்பரப்பில் தேங்கி பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே மக்கள் இதன் ஒரு சாதாரணமான அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானது. மிக குறிப்பாக பல இடங்களிலே அனர்த்த முன்னெச்சரிக்கைக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று வரையறுக்கப்பட்ட இடங்களில் போதுமான முன்னேற்பாட்டு எச்சரிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதற்கு பிறகு பொதுமக்கள் விழிப்பாக இருந்து உரிய எச்சரிக்கைகளை செவிமடுத்து நடந்து கொள்வதனூடாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், குறிப்பாக கிழக்கு பகுதிகளில் இதனுடைய தாக்கம் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது. இனி வரும் நாட்களில் குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து வடக்கு கிழக்குக்கு அவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக. ஆனால் தென்கிழக்காக 422 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்தம் காணப்படுவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்போது காற்றினுடைய வீரியம் எந்த அளவில் அந்த பகுதியில் இருக்கின்றது? இதனை விட அதிகரித்திருக்கின்றதா அல்லது முன்னகர்ந்திருக்கின்றதா? இல்லை, அது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. தற்பொழுது அதாவது பிற்பகல் 3 மணி அளவில், அதாவது இலங்கை நேரப்படி 3 மணி அளவில் இந்த புயல் அம்பாறையிலிருந்து, நான் அம்பாறையிலிருந்து கணிக்க முடிந்தது, அம்பாறையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இது மேலும் நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை அம்பாறைக்கு இன்னமும் நெருக்கமாக வரும். நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இந்த புயல் நகருகின்ற பொழுது புயலினுடைய கண், அதாவது மையப்பகுதி வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரங்களில் இருந்து கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 120 கிலோமீட்டர் சராசரிக்குள்ளே இருக்கும். ஆகவே இந்த நிலைமை என்றது புயல் எங்களுக்கு மிக அண்மித்திருப்பதற்கான ஒரு அடையாளம். ஆகவே இந்த புயலை பொறுத்தவரையும் மிக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக அருகாக நகரும் என எதிர்பார்க்கப்படுவதனால் அதிகளவான பாதிப்புகளுக்குரிய மழை வீழ்ச்சியும் காற்று வேகமும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இலங்கை அரசினுடைய அனர்த்த முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? குறிப்பாக மாவட்டங்கள் வாரியாக மக்கள் அதிக அளவில் கடற்கரை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கக்கூடியவர்கள், அந்த மக்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? சில வேளைகளில் இதனுடைய தாக்கம் அதிகரிக்கின்ற போது கடல் நீர் உட்பகுதியில் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றதா கடந்த காலங்களைப் போல்? நான் நினைக்கிறேன் இலங்கை அரசாங்கம் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. நேற்றைய தினம் பல பிரதேசங்களுக்கு அவர்கள் சிவப்பு எச்சரிக்கையை இட்டிருக்கிறார்கள். பல திணைக்களங்களுக்கும் அந்த தகவலை அனுப்பி இருக்கிறார்கள். மாவட்டங்கள் தோறும் திணைக்களங்கள், மாவட்ட அரசாங்க நிர்வாகம் மாவட்டத்தினுடைய பிரதானமான திணைக்கள தலைவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் கூட யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையில் இந்த புயலை எதிர்கொள்வதற்கான அனர்த்த தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று நடைபெற்றதாக அறிய முடிகின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் போதுமான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் போதுமான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் சில சமயங்களில் நாளை அல்லது நாளை மறுதினம் பொதுமக்கள் நடமாடுவதற்கான கட்டுப்பாடுகளை விதிப்பதனூடாக ஏற்படக்கூடிய, அதாவது புயலோடு இணைந்தது ஏற்படக்கூடிய ஏனைய பாதிப்புகளை குறைக்க முடியும். பொதுவாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், பொதுவாகவே ஒரு பிரதேசத்தின் அண்மித்த பகுதியில் கடற்கரைக்கு அண்மித்ததாக அந்த புயல் வருகின்ற பொழுது அந்த புயலினால் கடல் நீர் குடியிருப்புகள் உட்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பொதுவாக இதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரோம் சார்ஜ் சொல்லி சொல்வார்கள். அதிகளவான புயல் அல்லது மிக வேகமான காற்று வீசுகை குடியிருப்புகளுக்குள், தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் கடல் நீரை உட்செலுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இதற்குரிய நிலைமைகளும் இன்னமும் புயல் கரையை நோக்கி நகர்கின்ற பொழுது இதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். ஆகவே கரையோர பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் இரவு பொழுதிலும் கூட மிக விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இரவு பொழுதுகளில் இந்த புயல் கரையை அண்மிக்கின்ற பொழுது இந்த கடல் நீர் உட்புவதற்கான, அதாவது புயலின் காரணமாக மிக உயரமான அலைகளின் விளைவாக கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் உட்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் அது தொடர்பான விழிப்பாக இருப்பது அவசியமானது. இதற்கு மேலதிகமாக இன்று அல்லது புயல் கரையை நெருங்கும் வரைக்கும் நிலப்பகுதியில் கிடைக்கின்ற மழை நீர் கடற்பகுதிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படும். ஆனால் புயல் கரையை அண்மிக்கின்ற பகுதிகளில் தரைப்பகுதியை விட சில சமயங்களில் கடல் மட்டம் உயர்வாக காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இயற்கையான ஈர்ப்பு விசை காரணமாக நிலப்பகுதியில் கிடைக்கின்ற வெள்ள நீர் கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆகவே அத்தகைய சந்தர்ப்பங்களில் நிலப்பகுதிகளில் பெய்கின்ற மழை தொடர்ச்சியாக அந்தந்த பிரதேசங்களிலேயே தேங்கி நின்று வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே காணப்படும். ஆகவே பொதுமக்கள் இந்த நிலைமையை விட இன்னமும் மோசமான நிலைமை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு செயற்படுவது அவர்களுடைய பாதுகாப்பிற்கு உகப்பானதாக காணப்படும்.
குறிப்பாக வடக்கு கிழக்கில் வழங்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஒரு அனர்த்தம் அல்லது எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒன்று ஒரு பகுதியில் இடம்பெற்றுவிட்டால் அந்த மக்கள் எவ்வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அல்லது பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த மக்கள் இப்படியான ஒரு அனர்த்தத்தை இயற்கையாக எதிர்கொள்ளுகின்ற போது அந்த மக்கள் எவ்வகையான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பொதுவாக ஒரு புயலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, புயலுக்கு முன்னரான தயார்படுத்தல். இரண்டாவது, புயலை அவதானிக்கும் பொழுது அல்லது புயல் நிகழும் பொழுது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள். மூன்றாவது, ஒரு பிரதேசத்தை விட்டு புயல் நீங்கியதன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள். ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் புயலுக்கு முன்னதான ஏற்பாட்டுக்குரிய காலம் முடிவடைந்து தற்பொழுது புயல் வீசுகின்ற அல்லது புயலை அவதானிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தயார்படுத்தல் முயற்சிகளாகத்தான் நாங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய பிரதேசங்களில் இன்னமும் மிக வேகமான காற்று வீச தொடங்கவில்லை. ஆனால் இந்த புயல் அல்லது இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடற்கரை ஓரங்களை அண்மிக்கின்ற பொழுது காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். ஆகவே எங்களுடைய சூழலுக்கு அண்மித்து இருக்கின்ற சாய்ந்து விழக்கூடிய அல்லது கிளைகள் முறிந்து விழக்கூடிய மரங்கள் தொடர்பு அவதானமாக இருக்க வேண்டும். அல்லது எங்களுடைய வீடுகளுக்கு அண்மித்திருக்கின்ற மழையினால் அல்லது கடும் காற்றினால் பாதிக்கப்படக்கூடிய கட்டுமானங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அத்தோடு பட்ட மரங்கள் தொடர்பில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அத்தோடு எங்களுடைய வீட்டுக்கு அண்மித்திருக்கின்ற பகுதிகளில் மழைநீர் காரணமாக குழிகளில் நீர் தேங்கி நிற்கக்கூடும். அது தொடர்பாகவும் மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும். அத்தோடு பழைய பாதையாக இருந்தாலும் கூட மழை வெள்ளம் முற்றாக வடியும் வரைக்கும் ஒரு பிரதேசத்தினுடைய மழைநீர் தேங்கி நிற்கும் பொழுது அந்த பிரதேசத்தை பயன்படுத்துவதை நாங்கள் முற்றாக தடை செய்ய வேண்டும். அதற்கு அப்பால் தேவையற்று வெளியில் நடமாடுவதை தவிர்ப்பதன் ஊடாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான வகையில் குறைக்க முடியும். இந்த புயல் கரையை நெருங்குகின்ற பொழுது இடிமின்னலோடு கூடிய கடும் மழையும் கடும் வேகமான காற்று நிலவும் என்பதனால் இடிமின்னல் தொடர்பிலும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானது. குறிப்பாக மக்கள் தங்களுடைய தேவையற்ற நடத்தைகளை தவிர்த்து அல்லது தேவையற்ற நடமாட்டங்களை தவிர்ப்பதன் ஊடாக இந்த புயலிலிருந்து பாதுகாப்பினை பெற முடியும். பொதுவாக ஒரு இயற்கை அனர்த்தத்தினுடைய தன்மைகளை நாங்கள் எந்த வகையிலும் நிறுத்த முடியாது. ஆனால் நாங்கள் போதுமான முன்னேற்பாடுகள் அல்லது தயார்படுத்தல்களோடு இருந்தால் அந்த இயற்கை அனர்த்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். ஆகவே இந்த புயல் தொடர்பாக போதுமான எச்சரிக்கைகள் மக்களிடையே விடப்பட்டிருக்கின்றது. மக்கள் அந்த எச்சரிக்கைகளை செவிமடுத்து நடப்பார்களே ஆனால் அவர்களுக்குரிய பாதிப்புகள் இயலுமான வரையில் மிக குறைவாகவே காணப்படும். இருந்தாலும் கூட சில பிரதேசங்களில் வெள்ள நீர் உட்புகுவதை தவிர்க்க முடியாது. சில பிரதேசங்களில் மிக வேகமான காற்று வீசியையும் தவிர்க்க முடியாது. ஆனால் அவற்றில் எல்லாம் எவ்வாறு பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்னெச்சரிக்கைகளை மக்கள் பின்பற்றி நடப்பார்களே ஆனால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் மக்களினுடைய போக்குவரத்து என்பது அவர்கள் இயல்பாகவே அந்த விடயங்களை செய்யக்கூடிய ஒருவர். போக்குவரத்து விடயங்களில் மக்கள் என்ன விதமான நடைமுறையை கையாள வேண்டி இருக்கின்றது? போக்குவரத்து என்பது இப்போது கூட இயல்பாகவே மக்கள் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டாலும் அந்த பகுதியை கடந்து செல்கின்றார்கள். இந்த பகுதியில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக பிரதானமான விடயங்கள் என்னவாக இருக்கிறது? பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய துறைகளில் ஒன்று இந்த போக்குவரத்து துறை. ஏனென்றால் பல வீதி போக்குவரத்துகள் எல்லாமே ஆறுகளுக்கு மேலாகவும் ஆறுகளுக்கு அண்மித்ததாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமே இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஆறுகளினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஆறுகளினுடைய பட்டியலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல ஆறுகள் உள்ளடங்குகின்றன. ஆகவே மக்கள் பல பிரதேசங்களிலும் ஆற்று நீர் மேவி பாய்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த போக்குவரத்து பாதையை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இன்று கூட வட்டுவாகல் பாதையினூடாக வெள்ள நீர் வடிந்து செல்வதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு அறிவித்திருக்கின்றது. மக்களை மாற்று வழியை பயன்படுத்துமாறும் கோரியிருக்கின்றது. ஆகவே மக்கள் இத்தகைய சந்தர்ப்பங்களில் அரசாங்க அதிகாரிகளினுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடப்பதனூடாக தமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். ஆனால் சில பிரதேசங்களில் மக்கள் அரசாங்கத்தினுடைய அறிக்கைகளை எந்த விதமான கரிசனையும் கொள்ளாது தன்னிச்சையாக அந்த போக்குவரத்து பாதைகளை பயன்படுத்துவதையும் வெள்ள நீர் வடிந்து ஓடி அல்லது வெள்ள நீர் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த பாதைகளினூடாக கடப்பதையும் அவதானிக்க முடிகிறது. இத்தகைய அசட்டு துணிச்சல் அவர்களுக்கு அதிகளவான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த அனர்த்தம் காலங்களில் அல்லது இந்த ஒரு பேரிடர் நிலையில் மக்கள் அரசாங்க அதிகாரிகளினுடைய அறிவுறுத்தலை மிகச் சரியாக பின்பற்றி நடப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிர் மற்றும் ஏனைய இழப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். தவறி அந்த அறிவுறுத்தல்களை அசட்டை செய்து தான் தோண்டித்தனமாக செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அவர்களே பொறுப்பாக அமைய முடியும்.
வெள்ள அனர்த்த காலப்பகுதியில் வைத்தியசாலைகளுடைய சேவைகள் அல்லது வைத்தியசாலைகளுடைய உதவி திட்டங்கள் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கின்றன? பொதுவாக இத்தகைய அனர்த்த சூழ்நிலைகளின் பொழுது அனைத்து மருத்துவ மற்றும் வைத்தியசாலைகள் எல்லாமே உயர்ந்தபட்ச தயார் நிலையிலே எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இதில் இருக்கின்ற பெரிய சிக்கல் என்னவென்றால், மிக வெள்ள நீரால் துண்டிக்கப்பட்ட பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய நோயாளர்களை உரிய வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்வதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்படக்கூடும். கடந்த சில நாட்களாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சிராட்டிகுளம் பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் காரணமாக அந்த சிராட்டிகுளம் பகுதி முற்றாக துண்டிக்கப்பட்டு ஏனைய பகுதிகளுடனான தொடர்பு அற்ற நிலையில் காணப்பட்டிருந்தது. ஆகவே இது போன்ற பிரதேசங்களில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் மக்கள் வைத்தியசாலைக்கு செல்வதில் மிகப்பெரிய இடரினை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் அதற்கும் உரிய தரப்பினர் உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதனூடாக மக்கள் உயர்ந்த அளவில் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பல சிரமங்கள் மத்தியிலும் இணைந்து கொண்டு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை அனர்த்தம் தொடர்பிலும் வெள்ள அனர்த்தம் தொடர்பிலுமான கருத்துக்களை மிக பெருமதியான நேரத்தில் மக்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.